ஹலோ வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்டில் சேஃப் அண்ட் செக்யூரா இருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்? சில கூல் டாய்ஸ் அண்ட் கேஸ் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம், பட் எல்லா கேஜெட்ஸுமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ அண்ட் யூஸ்ஃபுல் கேஜெட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் பார்த்துருவோம், பட் இந்த மாதிரி கெஸ்டர் மூலியமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணுற ஃபன்னுக்காகவே ஒரு மேட் பண்ண ட்ரோன் பற்றின ஒரு வீடியோ. பின்ன ஆர்சி டாய்ஸ்ல இந்த மாதிரி ரோலிங் டாய்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். நிறைய ஆர்சி கார் பைக்ஸ் பார்த்துருப்போம், இந்த மாதிரி வித்தியாசமான ரோலிங் டாய் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பம்ப் ஆகிற ஒரு மான்ஸ்டர் கார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட் வீடியோ ஃபுல்லாக வந்து இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்டர்டெய்னிங் கேஜெட்ஸ் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போது ஃப்ளைனோவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைல்ட்ஹுட் கேஜெட்னு சொல்லிக்கலாம். நம்ம சின்ன வயசுல பால் ஆச்சு கேட்ச் அண்ட் கேட்ச் விளாண்டுருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இது பால் ஷேப்ல இருந்தாலும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஜெட்னு சொல்லிக்கலாம். இது விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பால் வந்து அப்கிரேட் ஆகி நமக்கு வந்து ஒரு ஃப்ரிஸ்பி விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போகிற பொசிஷன் வந்து திரும்ப ரிட்டர்ன் வரும். பின்ன இதை வச்சு நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி வச்சு நிறைய கேம்ஸ் விளையாண்டுக்கலாம். ஸோ இது ஒரு இன்சைட் கேமாக இருக்கட்டும் இல்லை அவுட்டோர் கேமாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். இதில் ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் விளையாண்டுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஸோ கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெஸ்ட் கேஜெட்னு சொல்லிக்கலாம் கிஃப்டிங்க்கு. அதே மாதிரி இது பால் ஷேப்லையும் வருது, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்லையும் வருது. ஸோ நம்ம டைம் பாஸுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும், ஸோ இதுக்கு ஒரு ஃப்ளையிங் கேஜெட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஜெட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், வேணும்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெராசெட் இது ஒரு லிசார்ட் பேஸ்ட் கேஜெட்னு சொல்லிக்கலாம். என்னடா லிசார்ட் பேஸ்ட்னா இது பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளி மாதிரி சுற்றி போகும். பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்டே வித்தியாசமாக இருக்கும். திடீர்னு சர்ஃபேஸில் போயிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன் பண்ணோம்னா சர்லுன்னு சுண்டு போகும். இது வந்து லிசார்ட் மாதிரி ரோலிங் ஃபீச்சரோடைய கேஜெட்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இது நார்மல் ரிமோட் புஷ்லேயே போகும். ஸோ ஒரு ஆர்சி கேஜெட்னாலே சல்லுன்னு பவர் கொடுத்தா வந்து ஹைப் ஆகும். ஸோ அதே பேஸ் பண்ணி தான் இதுவும் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த கேஜெட் வந்து சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமான கேஜெட்டாக இருக்குது. ஸோ இது நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஷார்ட் ஆர்சி இது ஒரு பெஸ்ட் கேஜெட்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்சி கார் ஓட்டுறது ரொம்பவே பிடிக்கும். அதே ஆர்சி கார் பெருசாகவும் இருக்குது, அதே மாதிரி எதையும் டேமேஜ் பண்ணாதுன்னா கண்டிப்பாக யாரு வேணான்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த கார் வந்து எதையும் டேமேஜ் பண்ணாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எதையுமே டேமேஜ் பண்ணாது. இது கூட ரிமோட் கண்ட்ரோலும் வருது. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோல் இதை சார்ஜ் பண்ணியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இது ரன் ஆகும். ஸோ இதோட பெஸ்ட் அட்வான்டேஜ் இதோட டயர்ஸ் தான். நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் வரைக்கும் டிஸ்டன்ஸ்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இண்டோரில் ஓட்டலாம் இல்லை அவுட்டோரில் ஓட்டலாம், எந்த ஒரு சர்ஃபேஸ்லையும் ஓட்டுற மாதிரி இந்த ஆர்சி காரை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த காருக்காக ஒரு லைக்கை நீங்கள் தட்டி விட்டுருங்க. ஏர்ஹாக்ஸ் பார்க்கவே வித்தியாசமாக இருக்காங்க. ஆமாங்க, இது ஒரு வித்தியாசமான ட்ரோன்னே சொல்லிக்கலாம். ட்ரோன் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைடில் 4 ஃபேன் இருக்கும், பறக்கும். பட் ஆனால் இந்த ட்ரோனை பார்க்கலாம், ஒரு கூண்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. இதோட ஸ்பெஷல் ஃபீச்சரே இதுதான். இந்த ட்ரோன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் கேம்ஸும் விளாடலாம். இதில் நிறைய கெஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கையை தூக்குனீங்கன்னா மேலே போகும், பின்ன தள்ளினீங்கன்னா லெஃப்ட் ரைட், இந்த மாதிரி நிறைய கெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் இன்பில்ட்டாகவே கோடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் வச்சு இந்த ட்ரோனை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு தனியாக ரிமோட் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதில் இன்பில்ட்டாக கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் விளையாடுறதெல்லாம் இருக்கட்டும், இல்லை ஒரு டான்ஸ் பண்ணுறீங்க, ஒரு ட்ரோனை வச்சு டான்ஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி நிறைய புது விஷயங்களை இந்த ட்ரோனை வச்சு உருவாக்க முடியும். இதோட பெஸ்ட் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் தான். ஸோ ட்ரோன் வந்து கீழே விழுந்தாலும் உடையாத மாதிரி இது ஒரு ப்ரொடெக்ஷனும் தருது. ஸோ வித்தியாசமான ஒரு ட்ரோன் நீங்கள் வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஹெச்ஹெச்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய் சைக்கிள்னு சொல்லிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு இதை வந்து சர்ஃபேஸில் ஓட்டுற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ட்ரோனாகவும் பறக்கும். ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல் கேஜெட், ஒரு 2-in-1 கேஜெட்னு சொல்லிக்கலாம். நமக்கு எப்போ வந்து பைக்காக ஓட்டணும் பைக்காக ஓட்டிக்கலாம், இல்லை நம்ம வந்து ட்ரோனாக தேவைப்படுதுன்னா ட்ரோனை வந்து நம்ம மொபைல் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ஒரு ஹை டெஃபினிஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்னாப்ஷாட்டும் எடுக்கும். ஸோ இது வயர்லெஸ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணும். இது ஒரு பெஸ்ட் கேஜெட்னு சொல்லிக்கலாம். ஸோ 2-in-1 கேஜெட் உங்கள் குழந்தைங்க கிஃப்ட் பண்ணுறீங்க, ஒரு சின்ன கார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சின்ன பைக்காகவும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லையா ஒரு வயர்லெஸ் ட்ரோனாகவும் இது ஒர்க் ஆகும். ஸோ இது ஒரு 2-in-1 கேஜெட். மிசா
இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸி ஆகிட்டோம். வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. குழந்தைங்களை பார்த்துக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ண ஒரு ஏஐ ரோபோட்னு சொல்லிக்கலாம். நம்ம இல்லாத போது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடம் சொல்லி கொடுக்குறது, பின்ன அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி விளையாடுறது, அவங்களுக்கான நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராக்டிவ் ரோபோட் பண்ணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபன்னுக்காகவே டிசைன் பண்ணிருக்காங்க. இது நம்ம இல்லாத போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மானிட்டர் பண்ணணும்னு நினச்சோன்னா குழந்தைங்கள இதை வச்சு மானிட்டர் பண்ணிக்கலாம். இதில் இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸ், பின்ன மைக் எல்லாமே அட்டாச்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமராவும் இருக்குது. ஸோ நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள்ட்ட பேசுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இல்லாத போது நம்ம குழந்தைங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்கள் நிறைய இதை கற்றுக் கொடுக்க இந்த கேஜெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேப்போ ஃப்ளாப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் ஆஃபீஸ் கேஜெட்னு சொல்லிக்கலாம். நம்ம ஆஃபீஸில் கையில் எது கிடைச்சாலும் சும்மா விட்டுட்டே இருப்போம் டைம் பாஸுக்கு. ஸ்ட்ரெஸ் ஆனால் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கேஜெட் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட டைம் பாஸ் கேஜெட் அப்படியே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காயின் மாதிரி தான் இருக்கும். இதை டேபிள் ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் டிசைனில் பண்ணியிருக்காங்க. சைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ்லேயும் வருது. இது ஒரு லெதர் பவுச்சோட வருது. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆஃபீஸில் வந்து டைம் பாஸ் ஆகணும், இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணால் தொடர்ந்து ஃப்ளிப் ஆகிட்டு போகிற மாதிரி ஒரு கேஜெட் வேணால் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வான்டேஜ் கேஜெட். மல்டி டூல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18-1 மல்டி டூல் கார்டுன்னு சொல்லிக்கலாம். இது பார்க்க வந்து ஏடிஎம் கார்டு ஷேப்பில் தான் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டில் ஓப்பனராக யூஸ் பண்ணிக்கலாம், கட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைட்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு ஏடிஎம் கார்டை இல்லை ஒரு விசிட்டிங் கார்டை கூட வச்சு உங்கள் மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 18 பர்பஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கார்டு மூலியமாகவே. ஸோ இது ஒரு ஆல் இன் ஒன் மல்டி டூல் கேஜெட். வேணும்னா வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேஜெட்ஸில் உங்களுக்கு எந்த கேஜெட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பைக் பார்த்தீங்களா HHD, இந்த பைக்கும் இது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேஜெட் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஹாக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த கேஜெட் பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேஜெட் வீடியோவில் பார்க்குற கேஜெட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கேஜெட் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிறைய கேஜெட்டோட வீடியோஸோட பிளேலிஸ்ட் தரும். அதே மாதிரி வீடியோ என்ஸ்கிரீன்லையும் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் நிறைய கேஜெட் வீடியோஸ் போடுவோம். ஸோ அதை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேஜெட் வீடியோ எதை பற்றி போகலான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.